ஒரு நாள் ஒரு புழு மண்ணிலேருந்து கீறிக்கிட்டு வெளியில் வந்துச்சு. அந்த புழுவை ஒரு பூச்சி சாப்பிட்டுச்சு. அந்த பூச்சியை ஒரு வண்டு சாப்பிட்டுச்சு. அந்த வண்டு போயிட்டே இருக்கிறப்போ ஒரு குளத்து பக்கம் போகுது. அப்புறம் அந்த வண்டை ஒரு தவளை சாப்பிட்டுச்சு. அப்புறம் தவளை வாய் சும்மா இருக்குமா? பயாங் பயாங் கத்திக்கிட்டே இருந்தது. அந்த தவளை சத்தம் கேட்டு ஒரு பாம்பு வந்து தவளையை சாப்பிட்டுடுச்சு. பாம்பு போய்கிட்டே இருந்ததா. கழுகு கழுகு என்ன பண்ணும்? பாம்பை பார்த்தா விடுமா? கீரி பிள்ளையும் பாம்பை சாப்பிடும், கழுகும் சாப்பிடும். அந்த மாதிரி அந்த கழுகு கண்ணுக்கு பாம்பு நூடுல்ஸ். அது என்ன பண்ணுச்சு? பாம்பை பிடிச்சி பாம்பை சாப்பிட்டுச்சு. இந்த கழுகு போயிட்டே இருந்தது. கழுகு போயிட்டே இருக்கப்போ ஒரு வேடன் அம்பு எய்தினா கழுகு கீழே விழுது. அந்த கழுகை தூக்கிட்டு போய் வேடன் வீட்டில் அவங்க பொண்டாட்டிக்கிட்ட கொடுக்குறான். இன்னைக்கு நம்ம வீட்டில் கழுகு 65 அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் மனைவி கழுகை சமைச்சு வேடங்கிட்ட கொடுக்குறான். வேடை நல்லா சாப்பிட்றான். அவன் கொஞ்சம் காலம் இருந்தான். எல்லாம் ஆடுறது ஓடுறது பறக்கிறது எல்லாம் தானே தன்பாங்க மனுஷவங்க. அந்த மாதிரி மனுஷவங்க கொஞ்ச காலம் வாழ்வாங்க. அதுக்கப்புறம் வாழ்ந்த பிறகு இறந்த பிறகு இறப்புன்னு எல்லாருக்கும் உண்டு. இறந்த பிறகு என்ன பண்ணுவாங்க? மண்ணில் தான் புதைப்பாங்க. சுற்றம் சூழ வந்து எல்லா மரியாதைகளும் செஞ்சு மண்ணில் புதைப்பாங்க. மண்ணில் புதைச்சா உடம்பு என்னாகும்? அது ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து புழு வெளியில் வரும். அந்த புழு திருப்பி மண்ணை தோண்டிக்கிட்டு வெளியில் வரும். ஆக புழுவாக ஆரம்பித்து புழுவிலேயே முடியுது இந்த மனித வாழ்க்கை. இதில் எதுக்கு நானா நீனா நானான்னு? அதனால் ஒரு வயசு வந்துட்டா அமைதி தான், தெய்வநாமம் தான். அதோடு போவோம். என்ன நடக்குதோ எல்லாம் நல்லதுக்கே, எல்லாம் நன்மைக்கே. இதுவும் கடந்து போகும்.